பேசிக் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு இஷ்யூ அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ்னால் என்ன? ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஷேர்ஸ் மட்டும் இல்லை, பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸ், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியும் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை தான் வந்து செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செக்யூரிட்டிஸை நான் இஷ்யூ பண்ண போகிறேன்னா என்னென்ன டேர்ம்ஸ், அதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம் நான் யூஸ் பண்ணுவேன்னா ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னா அது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட்டில் கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, ரிஸ்க் என்ன எல்லாம் கொடுத்து நம்ம அதை வந்து பப்ளிக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுப்போம் பப்ளிக்கு. ஸோ இது வந்து பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்து நம்ம செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணலாமா, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட். இது வந்து பப்ளிக்கை இன்வைட் பண்ணும், இந்த செக்யூரிட்டிஸை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அதை இன்வைட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன் தான் ப்ராஸ்பெக்டஸ். இப்போ ஷேர் சர்டிஃபிகேட்னா என்னென்னா இது வந்து ஒரு ப்ரூஃப். நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன், நான் ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுது, நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து இந்த ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ இதுவும் ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். இதில் வந்து நம்ம எவ்வளோ ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலில் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இஷ்யூ பண்ணும்போது, செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணும்போது.